குமார் ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு கனிவான வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு இந்த 2026 என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க பொது பலன் மட்டுமே. சிம்மராசிக்கு இந்த 2020 கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் சூரியன் தான் சிம்மராசியோட அதிபதி. அவர் சிம்மராசிக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுப்பாரு, ஆளுமை குணத்தை கொடுப்பார். இவர் சிம்மராசிக்காரங்க எங்கே போனாலும் ஒரு தலைமை பொறுப்பில் தான் இருப்பாங்க. இவங்க சொல்கிற பேச்சை யாருனாலும் கேட்பாங்க, அந்த மாதிரி ஏற்குவாங்க. ஏன்னா இவங்க சிம்மராசி சூரிய பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஹெட்டாக இருப்பாங்க. குரு வளர்ந்து இந்த 2020 வளர்ச்சி கொடுப்பாரு, வழிகாட்டுவார், நல்ல வாய்ப்புகள் கொடுப்பாரு, கல்வியில் பல முன்னேற்றங்கள் கொடுப்பாரு. சனி பகவான் பொறுமை, தாமதம், சில தலையை கொடுத்தாலும் உழைப்பால் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ராகு உறவுகளை பார்த்தீங்கன்னா சிறு பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். சில பிரச்சனை உண்டு பண்ணாலுமே இறுதியில் வெற்றி பெறவங்க இந்த சிம்மராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. புதன் பேச்சு, ஒப்பந்தத்தில் ஆவரங்கள் கொஞ்சம் கவனத்தில் ஏற்படும். அனைவரிடத்தும் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும், வார்த்தை விட்டுறாமல். அப்படி பண்ணிங்கன்னா இந்த 2026 இந்த கிரகணிகள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தொழில், வேலையில் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றக்கூடிய காலகட்டமாக. மேலதிகாரிகள் பொறுப்பு அரசு துறையில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சிம்மராசியை பொறுத்தவரைய முயற்சிகளில் பல முன்னேற்றங்கள் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. பணவரவு பார்த்திங்கன்னா வருமானம் உயரும். இவங்களுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா இவங்களோட உயர் பதவி கிடைக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும். வீண் செலவில் தவிர்க்க வேணும். அப்படி தவிர்த்தாங்கன்னா இந்த 2026 கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏன்னா இந்த முதல் 6 மாதங்கள் அப்படி இப்படி கொஞ்சம் தாமதமாக இருந்தாலுமே அடுத்த 6 மாதங்கள் குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் சனி பகவான் என்ன தான் அஷ்டம சனியாக இருந்தாலுமே குரு பகவான் கொஞ்சம் நன்மைகளை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த சிம்மராசியை பொறுத்தவரைய. திருமண உறவுகள் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ஏன்னா அஷ்டம சனியாக இருக்கனால திருமணம் ஆனவங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தை பிறரில் தாமதம், இல்லை அவங்க பார்ட்னரோட ஏதாவது சின்ன சண்டைகள் வர்றது, லவ் லைஃப்பில் கொஞ்சம் ரிலேஷனில் ஏதாவது மனக்கசப்பு வர்றது, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இந்த 2025 26 இருந்திருந்தாலுமே இந்த 2026 அது தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கும். இந்த சிம்மராசிக்கு அவங்களோட உடல்நிலையும், அதாவது அவங்களோட உறவில் கொஞ்சம் ஈகோத்தனம் அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உடலத்தில் பார்த்திங்கன்னா இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய மன அழுத்தம், அடுத்து ரத்த அழுத்தம், இந்த மாதிரியான சின்ன பிரச்சனைகள் வரும். ஏன்னா இவங்க டென்ஷன் ஆகாமல் இருந்தாங்கன்னா இந்த 2026 உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக இருக்குது. இவங்க டென்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. கூட வேலை செய்கிறவங்களோ இல்லை சக தொழிலாளி யாரோ ஒருத்தவங்க இவங்க டென்ஷன் படுவாங்க. இவங்களோட ஒய்ஃப் கூட இவங்க ஒரு சில நேரம் டென்ஷன் படுத்தலாம். இதனாலேயே கொஞ்சம் மனக்கசப்புகள் இவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் யோகா பண்ணுறது, இல்லை உடற்பயிற்சி செய்கிறது, இந்த மாதிரி சின்ன பிரச்சனை வந்துட்டாங்கன்னா இவங்கள இதெல்லாம் தப்பிச்சிடலாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். அதுக்கடுத்து சிவப்பு நிறம் கோதுமை தானம் கொடுக்கலாம். ஓம் சூரிய நம அப்படின்னு சொல்லி காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு 11 முறை சொல்லிட்டு வந்தாங்கன்னா இந்த 2026 கொஞ்சம் தடைகளிலிருந்தும் தாமதத்திலிருந்தும் இவங்களுக்கு ஒரு பூர்ண இதாக இருக்கும். பண வரவும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிம்மராசிக்காரனுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.